வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட குரூப் 2 அண்ட் குரூப் 4 சிலபஸில் தமிழில் அகர முதலி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக் வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் என்னங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முக்கியமான கண்டென்ட் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். அகரம் ஆதி. அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையை தான் நம்ம வந்து சொல்கிறோம்னா அகராதி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அகராதினா அகரம் கூட்டல் ஆதி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆதினா என்ன? முதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் இருக்குது. அப்போ ஒரு மொழியில் இருக்க எல்லா சொற்களையும் நம்ம என்ன செய்வோம்? வரிசைப்படியாக, ஏன்னா அகர வரிசைனாலே அதாவது அகர வரிசையில் ஆலேருந்து கடைசியாக நகரம் முடிகிற வரைக்குமே அந்த சொற்களை வந்து நம்ம வரிசையாக அடுக்கி வைப்போம். அதுக்கு பேர் தான் வந்து அகராதி அப்படின்னு சொல்லுவோம். அகராதி அப்படிங்கிற சொல் வந்து இப்போ தற்போதைய வழக்கில் எப்படி இருக்குன்னா அகர முதலி அப்படின்னு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது தமிழ் அகர முதலி வரலாற்றிலே வந்து செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்களை வந்து நிகண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சரிபாதியாக சொற்பொருள் துறை சார்ந்த நூல்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நிகண்டுகள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ நிகண்டுகள்லேயே பழமையானது எதுன்னு பார்த்திங்கன்னா சேந்தன் திவாகரம். ஸோ சேந்தன் திவாகரம் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதாவது நிகண்டுகள்லேயே பழமையானது எதுன்னா சேந்தன் திவாகரம். இதோட ஆசிரியர் யாருன்னா திவாகரர் அப்படிங்கிறவர். இந்த நிகண்டை தொடர்ந்து தான் வந்து 25 நிகண்டுகள் வந்து தோன்றியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் ஒரு 25 இது தோன்றியிருக்கதா சொல்கிறாங்க. அதுலேயே சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுன்னா மண்டலபுருடர் எழுதிய சூடாமணி நிகண்டை வந்து ஒரு சிறந்த நிகண்டாக சொல்கிறாங்க. இப்போ அகர முதலி அப்படின்னு பார்த்துட்டோம்னா திருமூலரோட திருமந்திரத்தில் தான் வந்து அகராதிங்கிற சொல் வந்து ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. நிகண்டுகளில் ஒன்றான அந்த அதிகார நிகண்டில் அகராதி நிகண்டில் வந்து இந்த சொல் வந்து அடைமொழியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அகரமுதிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக இருந்ததே வந்து எதுன்னா இந்த அகராதி நிகண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சொற்களோட முதலெழுத்துக்கள் மட்டும்தான் அகரவரிசையில் அமைந்திருக்கும். ஸோ முதலெழுத்துக்கள்னு பார்த்தோம்னா என்னென்ன? அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து அந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம வந்து முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்மளோட அகரவரிசையில் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சதுரகராதி. வீரமாமுனிவரோட நூல் தான் வந்து சதுரகராதி. ஏன்னா வீரமாமுனிவர் தொகுத்த அந்த சதுரகராதி தான் வந்து தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ வெளிவந்தது அப்படின்னா 1732 தான் வந்து வெளிவந்திருக்கு. சதுர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா 4 அப்படின்னு பொருள். ஸோ அந்த 4 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர், பொருள், தொடை, தொகை, தொடை அப்படிங்கிற அந்த 4 வகைகளில் தனித்தனியாக வந்து பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. வீரமாமுனிவர் வந்து வெறும் தமிழ் லத்தீன் அகராதி மட்டும் இல்லாமல் தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் ஃப்ரெஞ்சு அகராதி, ஃப்ரெஞ்சு தமிழ் அகராதி, அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அகராதிகளை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. சரி, இது இல்லாமல் வேறு சில அகராதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் அகராதி அப்படிங்கிறத லெவி ஸ்பால்டஸ் அப்படிங்கிற ஒரு நாள் வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் கதிரைவேலர் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா தமிழ் சொல்லகராதி அப்படிங்கிற ஒரு அகராதியை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இதை தான் வந்து நம்ம சங்க அகராதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமிழ் சொல்லகராதிங்கிறது தான் வந்து சங்க அகராதி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சங்க அகராதி மூலயமா தான் ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு மூலம் தருதல், மேற்கோளிடுதல், இந்த மரபு எல்லாமே வந்து அந்த தமிழ் சொல்லகராதியிலேருந்து தான் வந்து பின்பற்றப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் பேரகராதி ஒன்றை வந்து குப்புசாமிங்கிறவர் வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. ராமநாதம் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சுருக்காரு? படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலியை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த நூல் தான் வந்து 20ஆம் நூற்றாண்டோட தமிழ் அகராதியாக இருந்திருக்கு.
ஸோ வின்ஸ்லோ அப்படிங்கிறவர் என்ன செஞ்சுருக்காரு, தமிழ் ஆங்கில பேரகராதி ஒன்றை வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. ஸோ யார் யார் என்னென்ன வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. 1925 37 85 இந்த மூணு டைமே வந்து சில அகராதிகள் வந்து வெளிவந்திருக்கு. அது என்னென்ன அகராதி அப்படிங்கிறத பார்க்கலாம். 1925 வந்து தற்கால தமிழ் சொல் அகராதி அப்படிங்கிற ஒரு அகராதி. அது யாரோடதுன்னா பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதி வெளிவந்திருக்கு. 1937 வந்து மதுரை தமிழ் பேரகராதி வந்து வெளிவந்திருக்கு. அடுத்து சண்முகம் அப்படிங்கிறவர்னால தொகுக்கப்பட்ட தமிழ் அகரமுதலி வந்து 1985 வந்து தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வந்து எந்த அகரமுதலி தமிழ் அகரமுதலி வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 1985 வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 20ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு பெரிய அகரமுதலி எது அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து சென்னை பல்கலைக்கழக அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகராதியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுதான் வந்து நன்கு திட்டமிடப்பட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அகரமுதலி வந்து தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற பேரில் மொத்தம் 6 தொகுதியாக வந்து வெளிவந்திருக்கு. 1985 வந்து தேவநேய பாவாணரோட செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி அப்படிங்கிற ஒரு அகரமுதலி வந்து முதல் தொகுதி வந்து வெளிவந்திருக்கு. எப்போ 1985. அதோட 2ஆம் தொகுதி வந்து 1993 வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சொல்லோட சொற்பிறப்பு எப்படி இருக்குது, அதோட இனமொழி சொற்களுக்கான அந்த குறிப்புகளை பற்றியும் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி படங்களை பற்றி ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தோமா, படங்களை தந்த 2வது அகரமுதலியாகவும் இதுதான் இருந்திருக்கு. இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து அகரமுதலி உருவாக்கத்தில் கணினியோட பயன்பாடு வந்து இன்றைய சூழலில் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற அகரமுதலி எல்லாமே கணினியோட உதவியோடு தான் அது வந்து இதாக இருக்குது. ஸோ அப்படி கணினியோட உதவியோடு வந்த அந்த முதல் தமிழ் அகரமுதலி எதுன்னா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி அப்படிங்கிற ஒரு அகராதி தான் வந்து கணினியோட உதவியோடு வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து விளக்க சொற்களோடு வந்த முதல் அகராதியும் இதுதான். ஏன்னா ஒவ்வொரு அந்த சொல்லுக்குமே ஒரு விளக்க சொற்களும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அபிதான கோஷம் தமிழ் களஞ்சியங்களின் முன்னோடின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் கலைக்களஞ்சியங்களோட முன்னோடியாக எது சொல்கிறாங்கன்னா அபிதான கோஷத்தை சொல்கிறாங்க. ஏன்னா இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக இது திகழ்கிறதா சொல்கிறாங்க. இது எப்போ வெளிவந்திருக்கு அப்படின்னா 1902 தான் வந்திருக்கு. அடுத்து அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை சார்ந்த செய்திகளையும் வந்து முதலாக சேர்த்து விளக்கம் கொடுத்தது எதுன்னா 1934 வெளியிடப்பட்டது. இந்த அபிதான சிந்தாமணியை வெளியிட்டது யார் அப்படின்னா சிங்காரவேலன். அவர் தான் வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து முறையாக வந்து முதல் தமிழ் கலைக்களஞ்சியத்தை வந்து தொகுத்து வெளியிட்டிருக்கு. அந்த தொகுதி வந்து மொத்தம் 10 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு. அந்த கலைக்களஞ்சியம் வந்து குழந்தைகள் கலைக்களஞ்சியம், நாடக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம், அது மாதிரி நிறைய கலைக்களஞ்சியங்களை வந்து தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து வெளியிட்டு அந்த கலைக்களஞ்சியங்களை தொடர்ந்து கலைச்சொல் அகரமுதலி அப்படிங்கிற ஒரு அகரமுதலியும் வந்து தோன்றியிருக்கு. அது வந்து கலைக்கதிர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட முயற்சியால் தான். ஏன்னா கலைச்சொல்ங்கிற சொல்லும்போது எல்லா மொழி சொற்களையும் வந்து தமிழில் வந்து தமிழாக்கம் செஞ்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து பொதறிவு, உளவியல், புவியியல், புள்ளியியல், வரலாறு, வானவியல் அந்த மாதிரி எல்லா துறைகளை சேர்ந்த கலைச்சொற்களையும் வந்து 1960 தான் வந்து தொகுத்துருக்காங்க. மணவை முஸ்தபா அப்படிங்கிறவர் வந்து அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொற்களை வந்து அகரமுதலியாக வந்து வெளியிட்டிருக்காரு. அறிவியல் கலைச்சொற்கள் கலைக்களஞ்சியம் வந்து 1991 தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ் கலைச்சொல்லோட வந்து விளக்கப்பொருளும் அதை சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது எப்படி இருக்குன்னா அந்த தமிழ் அகர முதலிக்கு வந்து ஒரு வளர்ச்சியை காட்டுவதாக அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் சொற்களை மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த சொற்களையும் அது வந்து இது பண்ணியிருக்கிறதுனால அந்த அகர முதலிக்கான ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த நெக்ஸ்ட்டு முடிஞ்சு அகரமுதலியை பற்றி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சேர்த்து எழுதுக அந்த கோடிட்டெடுங்கள் இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்குவோம். அகரம் கூட்டல் ஆதி அகராதின்னு வரும். அகராதி முதல் கூட்டல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வரும். 20 கூட்டல் 5 25 25ன்னு வரும். தைந்து அப்படின்னு வரும். கலைக்களஞ்சியம் கலை கூட்டல் களஞ்சியம் கலைக்களஞ்சியம்னு வரும். அருமை கூட்டல் சொல் அப்படிங்கிறது அருஞ்சொல் அருஞ்சொல் அப்படின்னு வரும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா சேர்த்தெழுது பிரித்தெழுது சிலபஸில் இருக்கிறதுனால நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிகண்டுகளில் பழமையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நிகண்டுகளில் பழமையானது எதுன்னா சேந்தன் திவாகரம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, சேந்தன் திவாகரம் தான் வந்து இதிலேயே பழமையானது, நிகண்டுகள்லேயே பழமையானது. அகராதி என்னும் சொல் வந்து முதல் இடம்பெற்ற நூல் எதுன்னா திருமந்திரம். திருமூலரோட திருமந்திரத்தில் தான் வந்து அகராதிங்கிற நூல் வந்து அந்த சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி எது அப்படின்னா சதுரகராதி. சதுரகராதி தான் வந்து தமிழில் தோன்றிய முதல் அகராதி. அதே 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி எது அப்படின்னா ஆன்சர் வந்து சென்னை பல்கலைக்கழக அகரமுதலி. அதுதான் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி. அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படிங்கிற அகரமுதலியை வெளியிட்டது யாருன்னா பாவாணர். தேவநேய பாவாணர் தான் வந்து இதை வெளியிட்டிருப்பார். அடுத்து அபிதான சிந்தாமணியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா சிங்கார வேலனார். ஸோ அகரமுதலி அந்த லெசனை பற்றி இன்றைக்கி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி சிலபஸில் வர ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.